2 minutes ப்ளீஸ். 2 நிமிஷ நேரத்தில் தொடர்ந்து இன்ஸ்பைரிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம வலைமணியில் பார்த்துட்டு வரோம். இன்றைய 2 minutes ப்ளீஸ் இதோ தி சக்சஸ்ஃபுல் ஃபெயிலியர். 1970 வருஷம் ஏப்ரல் மாதம் நாசா அப்போலோ 13 அப்படின்ற ஒரு திட்டத்தை இயக்குறாங்க. இது நிலவில் 3வது முறையா மனிதர்கள் தரையிறங்கிறதுக்கான புறப்பட்ட விண்கலம். ஆனால் பயணம் தொடங்கி 56 மணி நேரத்துக்கு பிறகு சுமார் 2 லட்சம் மைல் தூரத்தில் இதோடைய ஆக்சிஜன் கலன் ஒன்று வெடிச்சு சிதறிடுச்சு. இதனால இதனுடைய முதன்மை விண்கலமான கமாண்ட் மாடியூல் இயங்க முடியாம ஸ்தம்பிச்சது. உடனே விண்வெளி வீரர்கள் நிலவுல இறங்குறது தான் டார்கெட்னு இருந்த இந்த திட்டத்தை மாற்றி இந்த விண்வெளி வீரர்களை உயிரோட பூமிக்கு பத்திரமா திரும்பி கொண்டு வரது தான் இப்ப மிஷன் அப்படின்னு மாறுது. உடனே விண்வெளி வீரர்கள் லூனார் மாடலுக்கு மாற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. இதை இவங்க ஒரு லைஃப் போட் போல பயன்படுத்துறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த லூனார் மாடல்ல 3 மனுஷங்க 4 நாள் திரும்ப பயணிச்சு பூமிக்கு வரக்கூடியதுக்கான போதுமான லைஃப் சோர்சஸ் இல்லை. நீர், மின்சாரம், உணவு எல்லாமே பற்றாக்குறையா இருக்கக்கூடிய இந்த சிறிய காலத்துல இந்த 3 மனுஷங்களையும் திரும்ப நம்ம பூமிக்கு கொண்டு வரணும். இதுல மிகப்பெரிய சிக்கல் கார்பன் டை ஆக்சைடை அகற்றக்கூடிய கருவி செயலிழந்தது தான். கமாண்ட் மாடியூல்ல இருந்த ஸ்கொயர் ஃபில்டர்ஸ் லூனார் மாடியூல்ல இருக்கக்கூடிய ரவுண்ட் ஓப்பனிங்ஸ்க்கு ஃபிட் ஆகல. இந்த இடத்துல தான் நாசா கிரியேட்டிவிட்டி அண்டர் கன்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல இங்க ஜெயிச்சாங்க. பூமியில கட்டுப்பாட்டு மையத்துல இருந்த நாசா விஞ்ஞானிகள் ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்க. அங்க லூனார் மாடியூல்ல இந்த விண்வெளி வீரர்களுக்கு இருக்கக்கூடிய சிறிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு யோசிச்சாங்க. பிளாஸ்டிக் கவர்ஸ், டக்ட் டேப், ஃப்ளைட் மேனுவல் கவர்ஸ் இது எல்லாத்தையும் கொட்டி பார்த்துட்டு அதன் மூலமா ஒரு டெம்பரரியான அடாப்டரை எப்படி உருவாக்குறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இது எப்படி செய்யறதுன்ற விஷயத்த இந்த விண்வெளி வீரர்களுக்கு அவங்க கம்யூனிகேட் பண்ண, அவங்களும் அவங்க கிட்ட இருக்க அந்த பொருட்களை வச்சு டெம்பரரியான அடாப்டரை உருவாக்கி தங்களோட உயிரை காப்பாத்திக்கிட்டாங்க. ஒரு மிகப்பெரும் ஆபத்து உயிர் போகக்கூடிய தருணத்துல கீழே விஞ்ஞானிகளும் மேல விண்வெளி வீரர்களும் பெரும் பதட்டத்தை காட்டாம ஒன் ஸ்டெப் அட் எ டைம் ஒரு சிக்கலா அங்க தீர்த்துட்டு வந்தாங்க. இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுலையும் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ரீடிஃபைனிங் சக்சஸ். அப்போலோ 13 ஒரிஜினலான நோக்கம் நிலவுல போய் 3வது முறையா தரையிறங்கிறது தான். ஆனா பெரும் $1 பில்லியன் செலவு செஞ்சு ஒரு அவமானப்படக்கூடிய தோல்வியை சந்திச்சாலும் இந்த மிஷினுடைய நோக்கத்தை நிலவுல இறங்குறதுக்கு பதிலாக மனுஷங்க உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னு மாத்தி அவங்களை சக்சஸ்ஃபுல்லா பூமியில தரையிறக்க வச்சது நாசாவுடைய பெருமைப்படக்கூடிய தருணங்கள்ல ஒன்றா கருதப்படுது. அதனாலேயே இது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபெயிலியர் அப்படின்னு சரித்திரத்துல இடம் பிடிச்சது. இது போல நம்மளுடைய அசல் இலக்கை அடைவது மட்டுமே நம்மளுடைய வெற்றியில நடுவுல வரக்கூடிய சிக்கலையோ ஆபத்தையோ தடங்களையோ நம்ம அதிலேருந்து மீண்டு நம்மளுடைய சக்சஸை ரீடிஃபைன் பண்றதும் தான் உண்மையான வெற்றின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மீண்டும் வலைமணிகள் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் யர் 2 minutes.